ராசிபுரம் அருகே அரசு பள்ளி கழிவறையில் 9ஆம் வகுப்பு மாணவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள மாணவரின் உடலை பார்க்க அனுமதிக்கவில்லை என்றும் இறப்புக்கான காரணத்தை கேட்டும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிருத்திவிராஜ். வணக்கம் பிருத்திவிராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எல்ஐசி பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரது மகன் கவின்ராஜ். இவர் புதுப்பாளையம் சாலையில் உள்ள சிவானந்தா சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் மாணவன் வழக்கம் போல் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்றுள்ளார். பள்ளிக்கு சென்ற மாணவன் சிறிது நேரத்திலேயே வகுப்பறையில் இருந்து கழிவறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. மாணவன் நீண்ட நேரமாக வகுப்பறைக்கு வராத நிலையில் சக மாணவர் கழிவறையில் சென்று பார்த்தபோது மாணவன் மயங்கிய நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. கழிவறையில் மயங்கி கிடந்த மாணவனை ஆசிரியர்கள் சக மாணவர்கள் மாணவனை மீட்டு சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். மாணவர் உயிரிழந்த தகவலை ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினர், பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்க உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்கு சூழ்ந்தனர். 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் மருத்துவமனையில் சூழ்ந்ததால் மாணவனை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாக காவல்துறையினர் மாணவனை பார்க்க அனுமதிக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு பழைய பேருந்து நிலையம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் கூறுகையில் மாணவன் உயிரிழந்த காரணத்தை தெரிவிக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் உயிரிழந்த மாணவனை பார்க்க அனுமதிக்காதது ஏன் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதாவது காரணங்களா என குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது உயிரிழந்த மாணவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பள்ளி மாணவன் பள்ளி கழிவறையிலேயே உயிரிழந்த சம்பவம் ராசிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.